இந்தியா உட்பட சர்வதேச அளவில் கொலை, மிரட்டி பணம் பறித்தல், ஆயுதங்கள், போதை கடத்தல் ஆகியவற்றில் பிரபல ரவுடி லாரன்ஸ் பிஷ்னோய் தலைமையிலான கும்பல் செயல்படுகிறது. லாரன்ஸின் தம்பி அன்மோல் பிஷ்னோய். இவர்கள் வட அமெரிக்காவில் இருந்து செயல்படுவதாக தெரிகிறது. மகாராஷ்டிராவின் முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் மகன் ஜீஷன் ஆபீஸுக்கு வெளியே கடந்த ஆண்டு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இதில் அன்மோல் பிஷ்னோய்க்கு தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதேபோல் பாலிவுட் நடிகர் சல்மான் காட்டு வீடு முன் நடந்த மிரட்டல் துப்பாக்கிச் சூடு, 2022 பஞ்சாபி பாடகர் சித்து மூசேவாலா கொலை உட்பட 18 முக்கிய வழக்குகளில் அன்மோலுக்கு தொடர்பு இருக்கிறது. அன்மோல் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டான். அவனை நாடு கடத்துமாறு இந்தியா கேட்டுக்கொண்டது. இதை ஏற்று அன்மோல் பிஷ்னோயை அமெரிக்கா இந்தியாவுக்கு நாடு கடத்தியுள்ளது. புதனன்று அவன் டெல்லிக்கு வருவான். இதுகுறித்து மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கூறும்போது, நாட்டிற்கு எதிரானவர்களை பிரதமர் மோடியும் உள்துறை அமித்ஷாவும் விட்டு வைக்க மாட்டார்கள். குற்றவாளிகள் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வரும் பணியை அரசு செய்யும் என்றார். கொலை செய்யப்பட்ட பாபா சித்திக்கின் மகன் ஜீஷான் சித்திக் கூறும்போது, நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பமாக அமெரிக்க நீதித்துறை பதிவு செய்துள்ளது. அந்த வகையில் அன்மோல் பிஷ்னோய் பற்றிய அப்டேட்டுகளை நாங்கள் பெறுகிறோம். அமெரிக்காவில் இருந்து அன்மோல் அனுப்பப்பட்டதாக இமெயில் வந்தது. அவனை மும்பைக்கு விசாரணைக்கு அழைத்து வந்து கைது செய்ய வேண்டும். அவன் சமூகத்திற்கு உண்மையான அச்சுறுத்தல் ஆனவன். இந்த கொலையை செய்ய சொன்னது யார் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். நீதிக்காக ஓராண்டுக்கு மேலாக நாங்கள் காத்திருக்கிறோம் என கூறினார்.